திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டினம் பாகம் 10. நரஹரி தந்த பரிசு. திருவரங்கம் சோகத்தில் ஆழ்ந்திருந்தது. நம்பிள்ளை காலமாகிவிட்டார். கோவில் அதிகாரியான ராமானுஜன் அவர் பூத திருமேனிக்கு சகல மரியாதைகளையும் செய்வித்தார். மஞ்சனம் செய்யப்பட்டு அரங்கன் சூடிய புஷ்ப மாலைகளால் அவர் உடல் அலங்கரிக்கப்பட்டது. பிரம்மரத்தில் அவர் உடலை எழுந்தருளச் செய்து இறுதி வரை யாத்திரை தொடங்கினார்கள். அவரது மேனியை பள்ளிப்படுத்தி அவருக்கு செய்ய வேண்டிய கைங்கரிகளை குறைவின்றி பூரணமாக நடந்தேற்றினர். சுவாதி நட்சத்திரம் கூடிய ஒரு நன்னாளில் ஆச்சாரிய பீடத்தில் பிள்ளை லோகாச்சாரியார் அமர்த்தி வைக்கப்பட்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிள்ளை லோகாச்சாரியார் பதவியேற்ற அன்று இரவு சயனிப்பதற்காக தனது ஏகாந்த அறைக்கு சென்றார். அவர் உறங்க ஆரம்பித்து சில மணித்துளிகளில் திடீரென்று அறைக்கதவை யாரோ தட்டினார்கள். சுவாமி சுவாமி. தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு விழித்தெழுந்த பிள்ளை லோகாச்சாரியார் அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். அவருடைய சீரர் விளாஞ்சோலர் நின்றிருந்தார். என்ன சங்கதி விளாஞ்சோலையரே? மன்னிக்க வேண்டும். தங்களை நாடி ஒரு வயோதிகர் வந்திருக்கிறார். தங்களை சந்தித்தே தீர வேண்டும் என்று ஒற்றை காலில் நிற்கின்றார். இந்த நேரத்திலா? நானும் பலமுறை சொல்லி பார்த்து விட்டேன். வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கின்றாராம். அவரை பார்க்கும் பொழுதே என் உள்ளத்தில் பயபக்தி தோன்றுகின்றது. அதனால் என்னால் அவரை தட்ட முடியவில்லை. பிள்ளைலோகாச்சாரியார் மடத்தின் வாயிலை நோக்கி நடந்தவர் அப்படியே மெய்சிலித்து போய் நின்றார். நரைத்த தாடி மீசையுடன் மடத்தின் நுழைவாய்ப்படியில் சப்பனமிட்டு அமர்ந்திருந்தார் அந்த பெரியவர். பார்வையில் தீட்சண்யம். வாரும் பிள்ளை லோகாச்சாரியார், நீர் பதவியேற்றதற்கு வாழ்த்து சொல்லத்தான் வந்தேன். சிம்ம கர்ஜனையாக ஒலித்தது அவருடைய குரல். நீர் யாரென்று நான் அறியலாமா? பிள்ளை நீ என்றால் நான் உனது தந்தை ஸ்தானம் என்று வைத்துக்கொள்ளேன். எத்தனையோ ஆசான்கள் உனக்கு முன்பாக இருந்திருக்கின்றனர். உனக்கு பின்னும் பலர் இருக்கப் போகின்றனர். இருப்பினும் யாரும் செய்யாத தீரச் செயலை நீ செய்யப் போகின்றாய். அதனால்தான் என் இருப்பிடத்திலிருந்து உன்னை காண வந்துள்ளேன். உமது இருப்பிடம் சிங்கவேல் குன்றம். உன்னை வாழ்த்திவிட்டு நான் உடனே போக வேண்டும். எனக்கு இன்று பிறந்த தினம். என் மனைவி எனக்காக சாப்பிடாமல் காத்திருப்பாள். பிள்ளை லோகாச்சாரியார் திகைத்து விட்டார். இந்த தள்ளாத வயதில் இவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமா? அதுவும் இரவு வேளையில் கிளம்புகிறேன் என்கின்றாரே. சுவாமி, தங்களது திருநாமம்? நரஹரி என்று என்னை அழைப்பார்கள். சுவாமி, என்னை தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். பிள்ளை லோகாச்சாரியார் அவரது திருவடிகளில் பணிந்தார். பின்னால் நின்ற விளாஞ்சோலையார் நரஹரி சுவாமியை பார்த்தார். சுவாமி, உள்ளே வாருங்கள். வாயில் படியில் ஏன் இப்படி அமர வேண்டும்? அவரை பார்த்து இடி என சிரித்தார் நரஹரி. வாயில் படிதான் எனக்கு வசதி. நான் உடனே எழுந்து செல்வதற்கு வசதியாக எங்கு சென்றாலும் வாயிற்படியில்தான் அமருவேன். பிள்ளாய், இனி எளியேன் உனக்கு தரும் அன்பளிப்பு இது. தன் கையில் இருந்த பிழையை அவரிடம் கொடுத்தார் நரஹரி. இது எதற்கு சுவாமி? தங்கள் ஆசிகள் இருந்தாலே போதும், பிள்ளை லோகாச்சாரியார் சொன்னார். நரஹரி மீண்டும் சிரித்தார். ஆசிகள் என்பது மற்றவரை காப்பாற்றும் தகுதி உடையவர்களாக மட்டுமே வழங்கப்படுவது. எல்லோராலும் ஆசி வழங்க முடியாது. ஆபத்துகளில் சிந்தை கலங்காமல் தீர்க்க தரிசனத்துடன் செயல்படுபவனே தலைமை பொறுப்பு தேடி வரும். ஆசி என்பது ஆபத்து காலங்களில் சிந்தை கலங்காமல் செயல்பட்டு வாழ்க்கையை சீரமைப்பது ஆகும். எனவேதான் ஆசீர்வாதம் என்று கூறுவர். பிள்ளாய், உம்மை நம்பித்தான் திருவரங்கனே இருக்கின்றான். உமக்கு ஆசிகள் தேவையில்லை. நான் தருவதை வாங்கிக்கொள். உனக்கு இது பெரிதும் உதவப் போகின்றது. நரஹரி சுவாமி நீட்டிய அந்த பிழையை வாங்கி கொண்டார் பிள்ளை லோகாச்சாரியார். உள்ளே ஒரு சுவடியும் எழுத்தாணியும் இருந்தன. இதை பத்திரமாக வைத்துக்கொள் பிள்ளாய். இதுதான் திருவரங்கத்தையும் அதில் கண் வளரும் செல்வனையும் எதிர்காலத்தில் காக்கப் போகின்றது. பித்து பிடித்தவர் போல மீண்டும் கலகலவென்ற நகைப்பொலி அவரிடமிருந்து எழுந்தது. பிள்ளை லோகாச்சாரியார் அந்த சுவடியை கையில் எடுத்து மேலும் கீழுமாக ஆராய்ந்தார். அதில் ஒன்றும் எழுதப்படவில்லை. இது உபயோகத்திற்குத்தான். இந்த சுவடி அபூர்வ பழையோலையால் தயாரிக்கப்பட்டுள்ளது. என் மனைவியின் உறவினர்கள் செஞ்சுமலை பகுதியில் வசிக்கின்றனர். அவர்கள் எனக்கு கொடுத்த ஓலைச்சுவடி இது. இது காலத்தால் அழியாது. இதை உபயோகிக்கும் காலம் வரும். சரி, நான் ஊர் போய் சேர வேண்டும். கிளம்புகின்றேன். சுவாமி, சற்று பொறுங்கள்.
சிறிது பாலாவது அறிந்துவிட்டு செல்லுங்கள். அப்படி என்கிறாயா? தனது தலைமுடியை அப்படியும் இப்படியும் அசைத்து சிலிர்த்து கொண்டார் அந்த பெரியவர். சரி, கொண்டு வரச் சொல். பச்சை கற்பூரத்தை பொடி செய்து அதில் சேர்க்கச் சொல்லு. பச்சை கற்பூர வாசம் எனக்கு பிடிக்கும். விளாஞ்சோலையாருக்கு அவருடைய செய்கைகள் விசித்திரமாக இருந்தது. மடப்பள்ளியின் வாயிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பரிசாரகனை எழுப்பி பாலை கொண்டு வரச் சொன்னார். அக்காரக்கனி என்று பெயர் கொண்ட அந்த பரிசாரகன் உறக்கம் கலைந்த கோபத்தில் முணுமுணுத்தபடியே தலைவிதியே என்று பாலை காய்ச்சினான். தன் கோபத்தை தன் உதவியாளன் மகர நெடுங்குழைக்காதன் என்று சிறுவனின் மீது காட்டினான். அடே மகரம், என்னடா தூக்கம்? அதற்குள்ளாக திடீர் விருந்தாளி யாரோ வந்திருக்கிறாராம். எழுந்து பச்சை கற்பூரத்தை தேடி எடுத்து வா. வெறுப்புடன் சொல்ல அந்த சிறுவன் எழுந்து சென்றான். அக்காரக்கனி பாலை காய்ச்சி பனங்கற்கட்டும் பச்சை கற்பூரமும் கலந்து மகர நெடுங்குழை காதனிடம் தந்து போகச் சொன்னான். பிறகு விட்ட இடத்திலிருந்து தன் தூக்கத்தை தொடர்வதற்காக சென்று விட்டான். பாலுடன் வந்த அந்த சிறுவனை பார்த்த நரஹரி மீண்டும் இடி இடி என சிரித்தார். யார் இந்த பையன்? பார்ப்பதற்கு பிரகல்லாதன் போல் இருக்கின்றானே. அவன் நீட்டிய பாலை வாங்கி கொண்டார். இவன் பெயர் மகர நெடுங்குழைக்காதர். ஆழ்வார் திருநகரியைச் சேர்ந்தவன். பிள்ளைய லோகாச்சாரியார் கூறினார். நெடுங்குழைக்காதரா? டுங்காதர் டுங்காதர். கேலி செய்வது போல அந்த சிறுவனின் பெயரை 2 முறை உச்சரித்தவர் மீண்டும் சிரித்தார். பாலை பருகுங்கள் சுவாமி. அக்காரக்கனியின் காரத்தால் இக்காரக்கனியை கண்டேன். அந்த சிறுவனை வெறித்து பார்த்தவர் கையில் இருந்த பாலை மடமடவென்று பருகினார். பரிசாரகன் அக்காரக்கனியின் பெயர் இவருக்கு எப்படி தெரிய வந்தது? விளாஞ்சோலை குழம்பினார். டுங்காதர் டுங்காதர். மீண்டும் அந்த சிறுவனின் பெயரை கூறியவர் திடீரென்று எழுந்து நின்றார். நான் கிளம்புகிறேன். திரும்பி பார்க்காமல் நடந்து சென்று இருளில் மறைந்து விட்டார். சுவாமி பித்து பிடித்தவரைப் போல நடந்து கொள்ளுகின்றாரே. சிலரின் மேதாவித்தனம் பித்தாக வெளிப்படும். அது நமக்கு புரியாது. பிள்ளை விளாஞ்சோலையாரிடம் சொன்னார். அந்த பெரியவர் யார்? அவர் சென்றுவிட்ட பிறகும் அந்த மடம் முழுவதும் பச்சை கற்பூரத்தின் வாசம் வீட்டிக் கொண்டே இருக்கின்றதே. மீண்டும் தன் அறைக்கு சென்று பிள்ளை லோகாச்சாரியார் படுத்து கொண்டார். சட்டென்று அடுத்த கணமே எழுந்து அமர்ந்து விட்டார். அதில் அந்த பெரியவர் தனக்கு அன்று பிறந்த நாள் என்று சொன்னாரே. பிள்ளையின் உடல் பரவசத்தால் துடிதுடித்தது. அன்று நரசிம்ம ஜெயந்தி. தசகுமார சரித்திரம். கஜதுலாபாரம் நின்று போனது அரங்கனின் செயல். தோஷமுள்ள சுவர்ணத்தை அவன் ஏற்க பிரியப்படவில்லை. பிள்ளை லோகாச்சாரியார் தன் முன்னே நின்ற சுந்தரபாகுவிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். மன்னன் சுந்தரபாண்டியன் இந்த விஷயத்தில் பிடிவாதம் காட்ட வேண்டாம் என்று நான் சொன்னதாக சொல் சுந்தரபாகு. மன்னன் திருவரங்கனுக்கு செய்த எண்ணற்ற கைங்கரியங்களை திருவரங்கம் வாழ் மக்கள் பெருமையுடன் நினைத்து போற்றுகின்றனர். அபரஞ்சி பொண்ணுக்கு பதிலாக வேறு விதத்தில் திருப்பணிகள் செய்ய மன்னர் முன்வருவாரேயாகில் கோவிந்த பரிஜனத்தாருக்கே மடத்திற்கோ எந்த ஆட்சேபனையும் இருக்கப் போவதில்லை. தோஷமுள்ள பொன்னை நாங்கள் ஏற்க சித்தமாயில்லை என்பதை தெளிவாக மன்னரிடம் சொல்லுங்கள் சுந்தரபாகு. பிள்ளை லோகாச்சாரியாரின் சீடர்கள் கூரகுலோத்துமர், திருக்கண்ணக்குடி பிள்ளை, திருப்புட்குழி ஜீயர், நாலூர் ஆரார் பிள்ளை மற்றும் விளாஞ்சோலை பிள்ளை ஆகியோர் அவரை சுற்றி அமர்ந்து இருந்தனர். பிள்ளை அவர்கள் கூரகுலோத்துமரை பார்த்து தலையசைக்க அவர் எழுந்து உள்ளே சென்றார். வரும்பொழுது அவர் கையில் ஒரு துணி மூட்டை இருந்தது. மூட்டையை பிரித்த குலோத்துமர் அதிலிருந்து சில சுவடுகளை பிள்ளையிடம் தந்தார். சுவடுகளை ஆராய்ந்த பிள்ளை ஒரு குறிப்பிட்ட சுவடியை தேடி எடுத்தார். சுந்தரபாகு, இதே பார். தோஷமுள்ள ஸ்வர்ணத்தை உபயோகிப்பதால் என்ன நடக்கும் என்பதை விவரிக்கும் தசகுமார சரித்திரம் என்கின்ற நூல். இந்த கதையை கூறுகின்றேன் கேள். லலிதாலயன் என்னும் திறமையான சிற்பி ஒருவன் திருக்கடல் மல்லையில் வசித்து வந்தான். பல்லவ மன்னன் ராஜசிம்மன் என்பவன் ஒரு நாள் வேட்டையாடச் சென்றிருந்த பொழுது காட்டில் ஒரு குகையில் ஏராளமான பொன் இருந்ததை கண்டான். அதை எடுத்துக்கொண்டே வந்துவிட்டான். லலிதாலயனை தன் அவைக்கு அழைத்த ராஜசிம்மன் தன்னிடமிருந்த பொன்னை கொடுத்து திருக்கடல் மல்லையில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளுக்கு ஸ்வர்ண கவசம் ஒன்றை செய்யச் சொன்னான். ஸ்வர்ணத்தை ஆராய்ந்த லலிதாலயன் அதில் தோஷம் உள்ளதாக மன்னனிடம் தெரிவித்தான். மன்னன் பிடிவாதம் பிடிக்க வேறு வழியின்றி அந்த தோஷமுள்ள பொன்னை கொண்டு மூலவருக்கு கவசம் செய்தான் லலிதாலயன். சிறிது நாட்களில் எல்லாம் கடல் கோள் நிகழ்ந்தது. அந்த கோவிலை கடல் கொண்டு விட்டது. தப்பியது பெருமாள் சிலை மட்டும்தான். பல்லவ வம்சமே அதன் பின் அழிந்து போனது.
பிள்ளை அவர்கள் அந்த சுவடியை சுந்தரபாகுவிடம் நீட்டினார். தசகுமார சரித்திரம் என்கின்றிருந்த இந்த சுவடிகளை மன்னனிடம் ஆதாரமாக தருவாயாக. சுந்தரபாகு அதை பயபக்தியுடன் பெற்றுக்கொண்டு நேராக ஈயான் ராமானுஜரை காணச் சென்றான். கடும் ஜுரத்தில் படுத்திருந்த ஈயான் சுவாமி ஈனஸ்வரத்தில் கேட்டார். சுவாமி என்ன கூறினார்? பிள்ளை லோகாச்சாரியாரின் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை. பொன்னை ஏற்க முடியாது என்று உறுதியாக கூறியதோடு மட்டுமில்லாமல் அப்படி அந்த பொன்னை ஏற்றால் என்ன விபரீதங்கள் ஏற்படும் என்பதையும் சுவடி ஆதாரத்துடன் தந்திருக்கின்றார். அருகில் இருந்தவர்கள் தேவராஜ குருவின் முகம் சிறுத்தது. அண்ணா, இது நல்லதற்கில்லை. பாண்டியர்களின் விரோதத்தை வீணாக சம்பாதிப்பானேன். நீ சும்மா இரு தேவராஜா. சுந்தரா, நீ எப்பொழுது மதுரைக்கு கிளம்புகிறாய்? இன்று இரவு அரங்கனுக்கு அரண்மனை சமர்க்கப்பட்டு திருக்காப்பு சாற்றியதும் கிளம்புவதாக உத்தேசம். நல்லது சுந்தரா. ஹொய்சலர்களை வென்ற மமதையில் பாண்டியர்கள் புகழ் மற்றும் பொருள் போதையில் மிதந்து கொண்டே இருக்கின்றனர். உன்னை அவர்கள் தூண்டிவிட்டாலும் சண்டைக்கோ மற்போருக்கோ செல்லாமல் நீ திருவரங்கனின் தூதுவன் என்பதை மனதில் இருத்தி இதமான சொற்களை பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு வா. உத்தரவு சுவாமி. சுந்தரபாகு விடை பெற்றான். தமையனின் உடல்நிலை தேவராஜ குருவிற்கு கவலை அளித்தது. இதுவரை சகோதரர்கள் இருவரும் ரங்கஸ்ரீயின் அதிகாரிகளாக செயல்பட்டு எல்லா முடிவுகளையும் எடுத்தனர். ஆனால் அண்மை காலமாக அரங்கநகர்வாசிகள் பிள்ளை லோகாச்சாரியாரின் சொல்லை கேட்டே நடந்து வருகின்றனர். நிலைமையை புரிந்து கொண்ட ஈயான் ராமானுஜன் பிள்ளை அவருடைய மனமும் அறிந்தே நடந்து வருகிறார். மரணப்படுக்கையில் விழுந்துவிட்ட தன் அண்ணனுக்கு பிறகு தன் கதி என்ன ஆகுமோ என்று இப்பொழுதே கவலைப்பட ஆரம்பித்தார் தேவராஜகுரு. கோவில் கருவூலத்தின் திறவுகோலை இழந்து விடுவோமோ என்கின்ற அச்சம் அவருக்கு முதலாக அந்த அச்சம் தோன்றியது. பிள்ளையவர்கள் கொடுத்த ஓலைச்சுவடிகளை பத்திரப்படுத்தி கொண்ட சுந்தரன் தன் தோழன் திருவாழ்மார்பனின் இல்லத்தை நோக்கி நடந்தான். திருவாழ்மார்பன் இவனைப் போலவே சுத்த வீரன். ஆனால் சிறு வயதில் இருந்தே பிரபந்தங்களை ஆர்வத்துடன் கற்று திருவரங்கன் சேவையில் இறங்கிவிட்டான். இருப்பினும் என்றாவது சுந்தரபாகுவுக்கு உதவியாக காவல் புரியும் பணிக்கும் வருவான். குறிப்பாக சுந்தரன் வெளியூருக்கு செல்லும் பொழுதாம் காவல் பொறுப்பு திருவாழ்மார்பனுக்கு சென்றுவிடும். தான் மதுரைக்கு சென்று திரும்பி வரும் வரையில் காவல் பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று சொல்வதற்காக அவனை சந்திக்கச் சென்றான் சுந்தரன். நீ மதுரைக்கு போவதை உன் காதலி மணிக்கு தெரிவித்துடாயா? திருவாழ்மார்பன் கேட்டான். இன்னுமில்லை. மதுரைக்கு போவதற்கு முன் இரவு சந்திக்கலாம் என்றிருக்கிறேன். அவசியம் சந்தித்துவிடு. இல்லையேல் திரும்பி வரும்பொழுது மட்டையடி உற்சவமே நடந்துவிடும். சுந்தரபாகு சிரித்தே விட்டான். சம்போக சித்தம். மதுரவேணியின் அழைப்பின் பேரில் ஆலிநாடன் மாளிகைக்கு வந்துவிட்டானே தவிர சம்பந்தகமணி முள்ளின் மேல் இருப்பது போலவே உணர்ந்தாள். குழந்தாய், மதுராவின் மீது உள்ள பாசத்தில் உன்னை கடுமையாக பேசிவிட்டேன். மனதில் ஒன்றையும் வைத்து கொள்ளாதே. இன்று முதல் நீயும் எனக்கு ஒரு பேத்தி என்று வாய் நிறைய பல்லாக குழைந்தாரே தவிர கண்களில் இன்னும் அந்த துவேஷம் குறைந்தபாடில்லை. அதனால் என்ன தாத்தா, உமக்கு இல்லாத உரிமையா? இவளும் சிரித்து மழுப்பி விட்டாலும் அடிமனதில் இந்த கிழவன் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது என்றே முடிவு செய்து விட்டாள். மதுரவேணிக்கு உதவும் சாக்கில் அடுக்கலையிலேயே பெரும்பாலான நேரத்தை கழித்தாள். சுந்தரபாகுவிடம் சொல்லி விரைவிலேயே தன்னை வேறு இடத்திற்கு அழைத்துச் செல்லும்படி கேட்க வேண்டும். வேறு இடம் என்ன? மங்களனான் பூட்டி அவன் வீட்டிற்கே அழைத்துச் செல்லட்டுமே. அவன் கையால் மங்களனான் பெற வேண்டும் என்று நினைத்த பொழுதே அவளுடைய வெண்ணிற முகத்தில் குங்குமத்தை குழைத்து பூசினால் போல நாணம் படர்ந்து விட்டது. மதுரவேணி அதை கவனித்து விட்டாள். என்ன ஆண்டாளைப் போல கல்யாண கனவா? சமந்தகா மறுத்தாள். எனக்கு தெரியும், உன் காதலர் உனக்கு மங்களனான் பூட்டுவது போல நினைத்து பார்த்திருப்பாய். எல்லா பெண்களையும் போலவே. சமந்தகமணி மலைத்து போனாள். உன்னால் எப்படி மற்றவர் மனதில் இருப்பதை யூகிக்க முடிகிறது மதுரா? உண்மையில் நேற்றிரவு நான் கண்ட கனவில் அப்படி ஒரு காட்சியை கண்டேன். சுந்தரர் எனக்கு மங்களனான் பூட்டுவதைப் போல. அப்படியா? எதையோ யோசிப்பவளைப் போல மௌனம் சாதித்தாள் மதுரவேணி. என்ன மதுரா, திடீரென்று அமைதியாகிவிட்டாய்? ஒன்றுமில்லை சமந்தகா. சொல் மதுரா, என்ன விஷயம்? உன் முகம் ஏன் இருண்டு காணப்படுகிறது? தவறாக நினைக்காதே சமந்தகா. அவர்தான் தாலி கட்டுவது போல கனவு காணவே கூடாது. அது நடக்காமல் போய்விடும். அதனால்தான் கண்ட கனவை வாரணமாயிரம் பாசுரங்களில் விவரிக்கும் ஆண்டாள் கைத்தலம் பற்றுவது, பொறியிடுவது, மாலை சூடுவது, அம்மி மீட்பது போன்ற சடங்குகளை விவரித்து இருக்கின்றாள். ஆனால் மாங்கல்யம் சூட்டுவதாக அவள் பாடவில்லை. காரணம், அந்த கனவை அவள் காணாததால்தான்.
அவள் அதை பாடவில்லை. அரங்கனும் அவளுக்கு கிடைத்தான். பொறாமையால் வெளிவரும் வார்த்தைகள் அவை என்று சம்மதகமணிக்கு நன்றாக புரிந்தது. இருப்பினும் அவள் சொன்னது தன்னை பாதித்து விட்டது போல் முகத்தை வைத்து கொண்டாள். கலங்காதே சம்பந்தகா, அரங்கனை நம்பு, நல்லதே நடக்கும். உன் காதலர் வருவாய் என்று கூறினாயே, அப்படியே வா. கலைந்த கூந்தலுடன் அழுத முகமாய் இருக்கப் போகின்றாய். போய் நீராடி நல்ல உடை உடுத்தி உன்னை சிங்காரித்துக்கொள். உரிமையுடன் சொல்ல சமந்தகா கொல்லைப்புறமாகச் சென்று விட்டாள். அவளை காயப்படுத்தி விட்டோம் என்கின்ற குரூர திருப்தியில் பாட்டனாரை காணச் சென்றாள் மதுரா. நீ பேசியதை கேட்டேன் மதுரா. இப்படி அவள் மனதை நோகடித்து அவளுக்குள்ளே இருக்கும் நம்பிக்கையை குலைத்துவிடு என்றார் அப்புறமேயர். தான் தயாரித்து கொண்டிருந்த குளிகைகளை பற்றியும் சொன்னார். மதுரா, நான் 2 குளிகைகளை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். ஒன்று ஆண் குளிகை, அதற்கு திருஷ்டவக்கரம் என்று பெயர். ஆண் குளிகையை சுந்தரபாகு சாப்பிட வேண்டும். அதை பாலில் கலந்து அவனுக்கு கொடுத்துவிடு. இந்த குளிகை என்ன பலனை கொடுக்கும் பாட்டா? இந்த குளிகை கலந்த பாலை அருந்தி சிறிது நேரம் கழித்துதான் அது வேலை செய்யும். திருஷ்டவக்கரம் அவன் இரத்தத்தில் கலந்து அவன் திருஷ்டியை குலைக்கும். அவன் கண்களுக்கு நீதான் சம்பந்தகமணியாக தெரிவாய். உடனே சம்பந்தகமணி என்று எண்ணிக்கொண்டு சுற்றி சுற்றி வருவான். நீயே நான் சம்பந்தகமணி இல்லை, நான் மதுரவேணி என்றாலும் நம்ப மாட்டான். அவ்வளவு ஏன், உண்மையான சம்பந்தகமணியே அவன் முன்னே வந்து நின்றாலும் அவளை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டான். அவனை பொறுத்தவரை நீதான் சம்பந்தகமணி. மதுரவேணி நெஞ்சை துக்கம் அடைக்க கேட்டாள். இதில் எனக்கு என்ன பெருமை தாத்தா? அவர் கண்களுக்கு நான் மதுரவேணியாக தெரிந்து என்னுடன் அன்பாக வாழ்ந்தால் என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? மெதுவாக பேசு, சம்பந்தகமணி காதில் விழுந்துவிடப் போகிறது. இந்த திருஷ்டவக்கரம் 6 அமாவாசை வரைதான் வேலை செய்யும். அதன் பின் நீ மதுரவேணியாகத்தான் தெரிவாய். பிறகு என்னை வெறுத்து விட்டால் என்ன செய்வது? அதில்தான் உன் சாமர்த்தியம் இருக்கிறது மதுரா. அவன் 6 திங்களுக்கு பித்து பிடித்து இருக்கின்ற போது சம்பந்தகமணி அவளை வெறுத்து ஒதுக்கிவிட்டாள். நீதான் அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை மணந்து கொண்டதாக கண்ணீர் விட்டு அவன் நம்பித்தான் ஆக முடியும். முதலில் அவன் உன் கணவனாக ஆக வேண்டும். பிறகு நான் அவனை மன்னனாக மாற்றி காட்டுகின்றேன். அப்புறமேயர் சொன்னார். தாத்தா, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் மதுரை அரண்மனை. ராஜதந்திரியாக இருக்க வேண்டிய நீங்கள் தன்வந்திரியாக இருக்கின்றீர்கள். சிரித்தாள் மதுரா. கவலைப்படாதே, விரைவில் அது ஏற்பாடுக்கும் செய்து காட்டிவிடுகின்றேன் கர்வத்துடன் கூறினார் அப்புறமேயர். கஜகேசரி யானைக்கு உன்மத்த கோரையை கொடுத்து போர்க்களத்தில் மதம் பிடிக்கச் செய்தது இவர்தானே? துரதிர்ஷ்டவசமாக சுந்தரபாண்டியன் தப்பிவிட்டான். ஆனால் இந்த ஏற்பாட்டை செய்ய சொன்ன விக்ரம பாண்டியனுக்கு அப்புறமேயரின் சக்தியை பற்றி அபார நம்பிக்கை வந்துவிட்டது. தனது இளமையை நீட்டிப்பதாகவும் பெண்களை சம்போகிக்கும் போது கிடைக்கும் இன்பத்தை பெருகச் செய்யும் சம்போக சித்தம் என்கின்ற குளிகைகளை தயாரிக்கும்படியும் உத்தரவிட்டிருந்தான். சம்போக சித்தம் என்னும் குளிகையை ஆண் பெண் இருவருமே அருந்தினால் அவர்கள் வாழ்க்கை பேரின்பமாக இருக்கும். இவற்றை ஏற்கனவே அப்புறமேயர் தயாரித்து வைத்திருந்தார். இவற்றை தயாரித்து கொடுத்ததால் சோமலாபுரி அபரஞ்சி பொன்னில் கொஞ்சம் தருகின்றேன் என்று வாக்களித்திருந்தான் விக்ரம பாண்டியன். அப்புறமேயரின் சிந்தனையை கலைத்தாள் மதுரவேணி. தாத்தா, ஒரு குளிகை சுந்தரருக்கு, மற்றொன்று யாருக்கு? எனக்கா? அப்புறமேயர் பதறிப்போய் அவளை பார்த்தார். நாசமாய் போச்சு. இந்த மற்றொரு குளிகையை சம்பந்தகமணிக்கு அவள் அருந்தும் பாலில் கலந்து கொடுத்துவிடு. இதை குடித்தால் என்னாகும்? மதுரவேணி ஆர்வத்துடன் கேட்டாள். சுந்தரபாகுவின் மீது வெறுப்பு கொள்ளலாம். அவனை மறந்து தன் இருப்பிடம் செல்லுவாள். வெறுப்பை வளர்க்கும் கோரை இது. அப்புறமேயர் தன் பேத்தியிடம் புழுகினார். உண்மையில் காமாக்கினி கொழுந்து என்கின்ற மூலிகையைத்தான் அவர் குளிகையாக தயாரித்து கொண்டிருந்தார். இதை அருந்தியவுடன் உடல் முழுவதும் காமம் தலைக்கேறி தெரு தெருவாக உறவை தேடி அலைவர். பரதேசி, பிச்சைக்காரர் என்கின்ற பேதம் பார்க்காமல் அவர்களுடன் உன்மத்த நிலையை அடைந்து கடைசியில் பித்து பிடித்து உடைகளை கிழித்து கொண்டு தெரு தெருவாக ஓடி நோயில் விழுந்து பரிதாபமாக சாக வேண்டியதுதான். தன் பேரழகாலும் குலப்பெருமையாலும் அகந்தை கொண்டுள்ள சம்பந்தகமணியின் சரித்திரம் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் திசை திரும்பிவிடும். தனக்குள் வெற்றி களிப்புடன் சொல்லிக் கொண்டார் அப்புறமேயர். தாத்தா, குளிகைகள் மாறிவிடப் போகின்றன. கவலைப்படாதே. வாழை இலையில் மடித்து அதன் மேல் ஆண் பெண் என்று எழுதி வைக்கிறேன். ஆண் குளிகையை சுந்தரபாகுவிற்கும் பெண் குளிகையை சம்பந்தகமணிக்கும் கொடுத்துவிடு. எனக்கு
தன்வந்திரி சாலையில் வேலை என்று இன்று அதிகமாக இருக்கும். நான் வருவதற்கு காலதாமதமும் ஆகலாம். எனவே நான் கூறியபடி கச்சிதமாக காரியத்தை முடித்துவிடு. இன்றிரவு மதுரையம்பதிக்குப் போகும் சுந்தரபாகு மீண்டு வருகையில் நேராக வந்து உன் மடி மீதுதான் விழுவார். புன்சிரிப்புடன் சொன்னார் அப்ரமேயர். குதூகலத்துடன் அடுக்கலைக்குச் சென்ற மதுரா இரவு உணவை தயாரிக்கத் தொடங்கினாள். எப்படியானால் என்ன, கடைசியில் சுந்தரன் இவளுக்குத்தான். அவனை அடையும் வழி நேர்வழி இல்லைதான். இருப்பினும் சம்பந்தகமணியை இப்படித்தான் ஏதாவது செய்து விரட்டியடிக்க முடியும். சற்று நேரத்தில் பாட்டனாரின் குரல் கேட்டது. மதுரா, நான் கிளம்புகின்றேன். மாடத்தில் குளிகை பொட்டலங்களை வைத்திருக்கின்றேன். சரி தாத்தா. மதுரா அடுக்கலையில் இருந்து குரல் கொடுக்க தனக்கு பிடித்த சந்திர நிற சால்வையை எடுத்து போர்த்தி கொண்டு அரங்கன் கோவிலை நோக்கி நடந்தார் அப்ரமேயர். நீராடிட்டு வந்த சம்பந்தகமணி சோர்வுடன் காணப்படுவதைக் கண்ட மதுராவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. சம்பந்தகா, இரவு உணவை தயாரித்து விட்டேன். இனி உன்பாடு. அவரை உணவு அருந்தச் சொல். குறைந்தபட்சம் பாலையாவது அறிந்துவிட்டு போகச் சொல். இரவு முழுவதும் கண் விழித்து பயணிக்கப் போகின்றாரல்லவா? போலி அக்கறையுடன் கூறினாள் அவள். அடுப்பில் பாலை வைத்திருக்கின்றேன். சற்று கவனித்துக்கொள். நானும் நீராடி விட்டு வந்து விடுகிறேன். கொல்லைப்புறத்தில் ஓடிக்கொண்டிருந்த வாய்க்காலை நோக்கி நடந்தாள் மதுரவேணி. சுந்தரபாகுவை கவரும் விதத்தில் தான் இன்று அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். சம்பந்தமணியின் அழகுக்கு தன் அழகு சளைத்ததில்லை என்று அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். அடுப்படியிலிருந்து பாலை இறக்கி வைத்த சம்பந்தகமணி தன்னை மிதமாக அலங்கரித்து கொண்டு சுந்தரபாகுவின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தாள். வாசலில் யாரோ கதவை தட்டும் சத்தம். சுந்தரபாகு வந்துவிட்டான் என்கின்ற உற்சாகத்தில் துள்ளி ஓடிப்போய் கதவை திறந்தாள். வந்தது சுந்தரபாகு இல்லை. தீயை மிதித்தது போல் 2 அடி பின்னால் நகர்ந்தாள். வந்திருந்தது மன்னனின் தம்பி விக்கிரம பாண்டியன். அவனுடன் மற்றொருவனும் நின்றிருந்தான். விக்கிரம பாண்டியனும் சம்பந்தகமணியை கண்டதும் திகைத்து போய்விட்டான். சம்போக சித்தம் குளிகைகளை பெற்றுக்கொண்டு தான் வாக்களித்தபடியே சோமலாபுர அபரஞ்சி பொன்னை அவருக்கு தருவதற்காக ஒரு பை நிறைய நிரப்பிக்கொண்டு வந்திருந்தான். வந்த இடத்தில் சம்பந்தகமணி இருப்பாள் என்று கனவிலும் அவன் நினைக்கவில்லை. துவார சமுத்திரத்தில் நழுவிய பழம் இதோ இங்கே அப்ரமேயர் மாளிகையில் கிடைத்துவிட்டது. பழம் நழுவி பாலில் விழுந்து தேனிலும் நனைந்து இதோ இப்பொழுது இவன் கைகளுக்கு மிக அருகாமையிலும் உள்ளது. தன் அதிர்ஷ்டத்தை நினைத்து விக்கிரம பாண்டியன் வியந்தான். பதவி, பொன், இவன் ஏங்கிய ஆரணங்கு எல்லாமே அவன் முன் தாமாகவே வந்து சேருகின்றன. சம்பந்தகமணியை தப்பிக்க விட்டு விட்டோமே என்று தன்னையே நொந்து கொண்டவன் நீலோத்பலதாசரை சிறையில் தள்ளினான். காவலாளிகளை அனுப்பி அவளை தேடாத இடமே இல்லை. இப்பொழுது அவன் எதிர்பாராத நேரத்தில் வலிய வந்து பிரசன்னமாகி இருக்கிறாள். இந்த அப்ரமேயர் சக்தி வாய்ந்தவர்தான். இவனுடைய இச்சைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்கின்றாரே. நான் பதவிக்கு வந்த பிறகு அவரை பாண்டிய நாட்டு ராஜகுருவாக அமர்த்திவிட வேண்டியதுதான். சம்பந்தகமணியின் ஆலிநாடான் மாளிகையில் பார்த்ததுமே தீர்மானித்து விட்டான் அவன். இனியும் அவளை தப்பவிடக்கூடாது. பலவந்தமாக தூக்கிச் சென்று இருவரும் சம்போக பாகனத்தை அறிந்து இன்பமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார். பிறகு வேறு வழியின்றி அவளும் அவனை மணந்து கொண்டுதானே தீர வேண்டும். விக்ரமபாண்டியன் கண்ட சம்பந்தகமணி கலங்கி போனாள். இப்பொழுது என்ன செய்வது? காப்பாற்ற தந்தையும் இல்லை. சுந்தரபாகுவா வருவானோ வரமாட்டானோ என்று விக்கிரமனை தாண்டி பார்வையை ஓடவிட்டாள். விக்கிரம பாண்டியனுடன் நின்ற அந்த மனிதன் சம்பந்தகமணியை வியப்புடன் பார்த்தான். ஹொய்சல பெண் போல இருக்கிறாளே இவள். அவள் வேறு யாருமல்ல, சோமலகிரி மலையிலிருந்து பட்ராயர் சுவாமியுடன் தப்பித்து வந்த வல்லாள தேவன்தான். பட்ராயரின் மறைவுக்கு பிறகு வீரபத்திரனிடமே அடைக்கலம் புரிந்து விட்டான். அவர் மூலம் மன்னனின் தம்பி விக்கிரம பாண்டியனின் அந்தரங்க தோழனாகிவிட்டான். அவனுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியதே வல்லவனின் கடமை. பட்ராயரிடம் அவன் கற்றிருந்த கல்வி விக்கிரமனின் கல்வி ஆட்டத்திற்குத்தான் பயன்பட்டது. அப்ரமேய ஆப்தரின் உன்மத்த கோரையை பெற்று சந்நியாசி வடிவில் அதை கஜகேசரிக்கு கொடுத்தவன் இந்த வல்லவன்தான். வனதுர்க்கை மலையில் கிடைக்கும் சம்போக சித்த மூலிகை பற்றியும் அது என்ன செய்யும் என்றும் பேச்சுவாக்கில் வல்லபன் சொல்ல அதை உடும்புப்படியாக பிடித்து கொண்டு விட்டான் விக்கிரமன். வல்லபன் அப்ரமேயரிடம் தொடர்பு கொண்டு விக்கிரமனுக்கு சம்போக சித்தம் குளிகைகள் வேண்டுமென்று கேட்டு அதற்கு ஈடாக சோமலாபுரத்து அபரஞ்சிதி பொன் தரப்படும் என்று ஆசையும் காட்டினான். அப்ரமேயரும் உடனேயே அந்த குளிகைகளை தயார் செய்து விட்டார். மறுநாள்
தான் குளிகைகளை பெற்றுக்கொள்வதாக ஏற்பாடு. ஆனால் அழகான தேவதாசி ஒருத்தியை கண்டுவிட்ட விக்கிரமன் அன்றே குளிகைகள் வேண்டும் என்று அடம்பிடிக்க இருவரும் அப்புறமேயரை தேடி வந்திருந்தனர். வந்த இடத்தில் சமந்தகமணியை கண்டதும் அவளை முற்றிலுமாக மறந்துவிட்டான். எப்படியும் இன்றே குளிகைகளை அறிந்தி சமந்தகமணியுடன் உறவாட வேண்டும் என்று தீர்மானித்துவிட்ட விக்கிரமன் முன்னால் நின்றிருந்த வல்லவனின் தோளை நிமிர்ந்தான். அம்மணி, அப்புறமேயர் இங்குதானே தங்கி இருக்கிறார்? தன்னை விழுங்கிவிடுவது போல் பார்த்து கொண்டிருக்கும் விக்கிரமனின் பார்வையிலிருந்து தப்ப நினைத்தவள் கதவின் பின்னே ஒடுங்கினாள். ஆம், ஆனால் இப்பொழுது வைத்தியசாலைக்கு போயிருக்கிறார். தாங்கள் யார்? பின்னால் நின்ற விக்கிரமன் விஷமத்துடன் கூறினான். ஹொய்சல சிலையில் இருக்கும் ராஜகுரு நீலோத்பலதாசரின் அருமை மகள் சமந்தகமணி. துடிதுடித்து போனாள் சமந்தகமணி. என்ன, அப்பா சிறையில் இருக்கிறாரா? வந்த வேலையை கவனி, விக்கிரமன் எரிச்சலுடன் சொல்ல வல்லபன் மீண்டும் சமந்தகமணியை நோக்கினான். அம்மணி, எங்களுக்காக சில குளிகைகளை அப்புறமேயர் தயாரித்து வைத்திருந்தார். ஆண் குளிகை ஒன்றும் பெண் குளிகை ஒன்றும் ஆக 2 குளிகைகளை தயவு செய்து கோர்த்து எடுத்து கொடுக்க விட முடியுமா? அவைகளை குளிகையில் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அவருடைய மகள் நீராடி கொண்டிருக்கிறாள். சுந்தரன் வருவதற்குள் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் நோக்கில் சமந்தகமணி கூறினாள். ஆனால் வல்லபன் விடாக்கண்டனாக இருந்தான். அவனுக்கு தெரியும், குளிகைகள் இல்லாமல் விக்கிரமன் அங்கிருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டான் என்று. எனக்கு தெரியும் அம்மணி, தயாராக வைத்திருக்கிறேன், வந்து பெற்றுக்கொள் என்று அப்புறமேயர் என்னிடம் கூறினார். நானே எடுத்துக்கொள்கின்றேன். பற்றாயரிடம் மூலிகை வைத்தியம் கற்றிருந்த வல்லபன் எப்படியாவது குளிகைகளுடன் தான் போவது என்ற உறுதியில் சமந்தகமணியை கடந்து உள்ளே சென்றான். அவன் கண்களில் மாடத்தில் வைக்கப்பட்டிருந்த 2 குளிகை பொட்டலங்களை பார்த்தது. வாழை இலையில் மடித்து வைக்கப்பட்டிருந்த அந்த குளிகை பொட்டலங்களை கவனித்தான். ஒன்றில் ஆண் என்றும் மற்றொன்றில் பெண் என்றும் எழுதப்பட்டிருந்தது. இதோ இருக்கிறது இளவரசே, குளிகைகளை தயாராகத்தான் வைத்திருக்கின்றார் என்றபடியே பொட்டலங்களை பையில் பத்திரப்படுத்தினான். விக்கிரமன் நீட்டிய பையை வாங்கி சமந்தகமணியிடம் தந்தான். இந்தாருங்கள், இதை அப்புறமேயரிடம் கொடுத்து விடுங்கள், குளிகைகளுக்கு பணம் என்ற வல்லபன் படியிறங்கி போய்விட்டான். நல்லது அம்மணி, நாங்கள் வந்து குளிகைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அப்புறமேயரிடம் சொல்லுங்கள் என்று கூறிய வல்லபன் விக்கிரமனுடன் குழம்பி மீண்டும் தன்னை திரும்பி பார்ப்பதைக் கண்ட சமந்தகமணி கதவை மூடி தாளிட்டாள். கையில் இருந்த பையை அப்புறமேயரின் பரிசோதனை சாலையில் வைத்தவள் மீண்டும் கதவு தட்டப்படுவதை கேட்டாள். ஒருவேளை விக்கிரமன் தான் திரும்பி வந்து விட்டானோ? கதவை திறக்கலாமா வேண்டாமா என்று தயங்கியபடியே நின்று கொண்டிருந்தவள். நீராடி முடித்து தன்னை அழகாக சிங்காரித்து கொண்டிருந்த மதுரவேணி இவளை கடந்து போய் கதவை திறந்தாள். சுந்தரபாகுதான் சிரித்த முகத்துடன் நின்றிருந்தான். அப்பாடி என்று இருந்தது. சமந்தகமணிக்கு தன்னுடைய தந்தை ஹொய்சல சிறையில் இருப்பதை அவனிடம் சொல்லி எப்படியாவது அவரை மீட்க வேண்டும் என்று தோன்றியது. மதுரவேணி அடுக்கலைக்கு விரைந்தாள். இதோ அவளுடைய எதிர்காலத்தை இன்பமாக்கப் போகின்ற திட்டம் அரங்கேறும் வேளை வந்துவிட்டது. காய்ச்சிய பாலை 2 குவளைகளில் ஊற்றினாள். மதுரா, குளிகைகளை எங்கே வைத்தார் தாத்தா? அவசரமாக முன்னறைக்கு வந்தாள். மாடத்தில் துழாவி பார்த்தாள். குளிகை பொட்டலங்கள் அங்கே இல்லை. மாடத்தில் தானே வைப்பதாகச் சொன்னார். தாத்தாவின் பரிசோதனை சாலைக்கு சென்றாள். அங்கே சமந்தகா வைத்திருந்த பையின் மீது அவளுடைய பார்வை பதிந்தது. திறந்து பார்த்தாள். பை நிறைய அபரஞ்சி பொன். அதை கண்டதும் அவளுடைய கண்கள் ஆர்வத்துடன் பிரகாசித்தன. இவளை பொன்னை வைத்திருக்கின்றாரே, பலே கைகாரர்தான் தாத்தா. மாலிருஞ்சோலை மலையில் அப்பாவி வைத்தியராக இருந்தவர் இந்த திருவனத்தில் பணம் கொழிக்கின்றாரே. மதுரா அந்த பையை இருந்த இடத்திலேயே வைத்தாள். தற்செயலாக கதவில் தொங்கிக் கொண்டிருந்த தாத்தாவின் மேல் அங்கியை துழாவினாள். வாழை இலையில் மடிக்கப்பட்ட 2 பொட்டலங்கள் கிடைத்தன. ஒன்றில் ஆண் என்றும் மற்றொன்றில் பெண் என்றும் எழுதப்பட்டிருந்ததை கண்டாள் மதுரா. இதோ இருக்கின்றனவே குளிகைகள். களிப்புடன் சேலை தலைப்பில் பொட்டலங்களை மறைத்து கொண்டு அடுக்கலையை நோக்கி செல்ல வழியை மறைத்தாள் சமந்தகமணி. மதுரா, அவர் உணவு அருந்த மறுத்துவிட்டார். ஆகையால் எனக்கும் வேண்டாம். ஓ, அதற்குள் பதிபக்தியோ? கேலியுடன் சிரித்தவள், இரு, பால் கொண்டு வருகிறேன், இருவரும் அருந்துங்கள். அவர் வெகு தூரம் போக வேண்டுமல்லவா? இரவெல்லாம் வேறு கண் விழிக்க வேண்டும். மதுரா அடுக்கலைக்குள் நுழைந்தாள். குழப்பத்தை தவிர்க்க தனக்குள் கூறிக்கொண்டாள். எப்பொழுதுமே ஒரு ஆடவனின் வலப்புறமாகத்தான் பெண் இருத்தல் வேண்டும். எனவே வலப்புற குவளை சமந்தகமணிக்கு.
தன் கையால் தயாரித்திருந்த பெண் குழியை அந்த பாலில் போட்டாள். அந்த கூளையில் இருந்த பால் நுரை தள்ளிய பின்பு அடங்கியது. பிறகு ஆண் குழியை எடுத்து மற்றொரு கூளை பாலில் போட்டாள். அதுவும் நுரை தள்ளி பிறகு அடங்கியது. கூளைகளை தட்டில் வைத்தவள் தானே அதை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தாள். திட்டில் அமர்ந்து சுந்தரபாகு பேசி கொண்டிருக்க தூணில் சாய்ந்தபடியே அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தாள் சம்பந்தகமணி. பிள்ளை லோகாச்சாரியார் அபரஞ்சி பொன்னை ஏற்கப் போவதில்லை என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார். என் பிரயாசை வீண் போகவில்லை என்று சொல்லுங்கள். பெருமிதப்பட்டாள் சம்பந்தகமணி. அவர்களை நெருங்கிய மதுரவேணி தன் கையில் முதலில் இருந்த பாலை சுந்தரபாகு அருங்க வேண்டி இடப்புற கோலையை சம்பந்தகமணியிடம் தந்தாள். சுந்தரபாகு அவளிடமிருந்து அதை வாங்கி கொண்டான். இந்தா, இது உனக்கு, எனக்கு வேண்டாமே. தவறு. நீ உணவு கூட உண்ணப்போவதில்லை. பாலையாவது அருந்து. கரிசனத்துடன் பால் கோலையை சம்பந்தகமணியின் கையில் திணித்தாள். நீ பால் அருந்தவில்லையா? ஒப்புக்கு சுந்தரன் மதுராவை கேட்டான். இல்லை, தாத்தா வந்ததும் இருவரும் உணவருந்த வேண்டும். இருவரும் பாலை பருகிவிட்டு காலை கோலைகளை தட்டில் வைக்கும் வரை படபடக்கும் இதயத்துடன் அங்கேயே நின்றிருந்தாள் மதுரவேணி. அப்போது நான் வரட்டுமா? சுந்தரன் புன்னகைத்தான். சம்பந்தகமணியிடமிருந்து போய் என்னிடம் என்று மனதிற்குள் கூறியபடியே அங்கிருந்து அகன்றாள் மதுரவேணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.